மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது 3 விடயங்கள்தான். ஒன்று உணவு, இரண்டாவது உடை, மூன்றாவது இருப்பிடம். இந்த 3க்கும் அப்பாற்பட்டு தேவையானதாக இல்லை. பிறகு எதை வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்றும் தான் முக்கியமான விடயங்களாக உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும், அவர்கள் மதம் சார்ந்தவராக இருக்கலாம், மொழி சார்ந்தவராக இருக்கலாம், இனம் சார்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த 3ஐயும் கடந்து தான் அவர்கள் செல்ல வேண்டும். இந்த 3ம் இல்லை என்றால் வாழ்க்கை சூனியமாகிவிடும். பசி, பட்டினி, நோய் என்றெல்லாம் வந்துவிடும் என்று பலர் அது இல்லாமல் ஆங்காங்கே நான் பார்க்கிறேன். கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள். யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்றெல்லாம் இருக்கிறார்கள். நல்ல குடும்பத்தில் இருந்தவர்கள் பலர் இப்பொழுது சாலையிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாகத்தான் இருக்கிறது. கல்வி மிக முக்கியமாக எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. கல்வி ஆதி காலத்தில் கல்வி எங்கே இருந்தது? பெற்றோர்கள் கொடுத்த கல்விதான். குருகுலம் என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது தான். அதற்கு முன்பு தாய் தந்தையர்கள் என்ன படித்தார்கள்? ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மிக மேலோங்கிய சமூகமாக தமிழ்நாடு இருந்துள்ளது. ஏனென்றால் அங்கேதான் இலக்கியம், இலக்கணம் என அனைத்தும் சங்கம் வைத்து, புலவர்களை வைத்து பாட வைத்து அவர்கள் ஏட்டில் எழுதினார்கள், ஓலைச்சுவடியில் எழுதினார்கள். அப்பொழுது புத்தகம் கிடையாது. பிற்காலத்தில் ஓலைச்சுவடியில் எல்லாம் பருதி எடுத்து பிறகு புத்தகமாக இன்று வந்துள்ளது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களுமே இன்று கூகுளில் தேடினால், விக்கிபீடியாவில் எல்லாமே கிடைக்கிறது. அதுதான் மூல கர்த்தாவாக விக்கிபீடியா இருக்கிறது. அது ஒரு தொண்டு நிறுவனம்தான். எல்லோரையும் அங்கே சென்று வேண்டிய தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அது உதவுகிறது கூகுள். அது இலவசம்தான். விக்கிபீடியா இலவசம்தான். நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கான வழிவகைகள் அதில் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த பசி, பட்டினி, நோய் இதற்கும் அப்பால் உடல் நலம், மனநலம், வாழ்க்கை, குடும்பம், நண்பர்கள் என்று அனைத்துமே இருக்கிறது. அந்த முக்கியமான 3 விஷயம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்தான். அதற்காகத்தான் மனிதன் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பளம் வாங்குகிறான், பிற்காலத்தில் கிம்பளமும் வாங்குகிறான், தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கிறான். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல மனப்பான்பு, மனித நேயம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது. இது KKR பூங்கா. இங்கே ஒரு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நடக்க இருக்கிறது. அதற்காக நான் காத்திருக்கிறேன். வருவார்கள், பேசுவோம், மகிழ்வோம், பிரிந்து செல்வோம். 6:30 மணி. அப்பொழுதுதான் எல்லோரும் இங்கே வருவார்கள்.